இயேசுவே உங்கள் கேடகமாக, உங்கள் உருவமாக, ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. பிசாசு எவ்வளோ ட்ரிக்கெல்லாம் பண்ணி எவ்வளவு பெரிய பாமா போட்டாலும் அது உங்களை அடையாது. வியாதி உங்களை அணுகாது, துக்கம் உங்களை அணுகாது, கஷ்டம் கண்ணீர் வேதனை உங்களை அணுகாது. ஏனென்றால் இயேசு என்ற கேடகத்திற்கு உள்ளாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோமா? இயேசு என்கிற கேடகம், இயேசு என்கிற கேடகம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவை. அப்பொழுது எல்லாம் இந்த வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேட வேண்டும். இயேசுவே சொல்கிறார். இயேசு சொல்ற இந்த ஒரு வார்த்தை அது அவ்வளவு முக்கியம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை விடுவோம், 25 என்னத்தை உண்போம், என்னத்தை விடுவோம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்கிறேன், ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அப்போ மனிதர்கள் பொதுவாகவே எதிர்த்து கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஆறுல இருந்து முதல்ல இருந்து முன்னாடியில இருந்தே இருக்கிறன்னா அவங்க எப்படி வாழ போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போறது, இதை கொஞ்சம் அப்படி பிரயாசங்கள் எல்லாமே அதை சுத்திதான், தேவையை சுத்திதான். இப்போ ஒருவேளை தேவையை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு வீட்டுல சாப்பாடு யாரும் கொண்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, ஒரு சோம்பலாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தேவனுடைய ராஜா அப்படி ஆதாம் படைக்கும் போது அந்த எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். வாக்குடி கனிகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில மனுஷனை வந்து படிக்கிறார். போய் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமலே சாப்பாடு. தேவனுடைய ராஜ்யத்திலேயும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம செய்யறதுனால நம்ம தேவைகள் சந்திக்கப்படுறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஏற்கனவே சந்திக்கப்படுறதுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் அந்த எதை சொல்ல வருகிறது அதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இதுல இப்போ செல்வ பார்த்தோம்னா எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாவாகிய இயேசு ரொம்ப முக்கியம். நம்மளும் முக்கியம் தான், நம்மளாம் முக்கிய ராஜாக்கள், நம்மள ராஜாக்கள் இந்த இடத்துல. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவரை பற்றி நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது புதிய பாட்டுல அவருடைய பிறப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறார். ஆனா பழைய பாட்டுல எப்படி யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா சிக்கேனோ, இது மாதிரி அவருடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்கள் எல்லாவற்றையும் எப்படி இயேசுவாகவே குறிக்கிறது. ஏற்பாட்டுல அந்த நாமத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. ஏற்பாட்டுல நாமத்தை யெகோவா அப்படின்ற சொல்றதை கூட அவங்க யோசிப்பாங்க. அந்த நாமம் அவ்வளவு வல்லமையுள்ள நாமம் அப்படின்றது நம்ம அவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சன், ஏதோ ஒரு வார்த்தை கிடையாது, அந்த நபரே, அந்த ஆள், அந்த நபர் இந்த இடத்துல இருக்கிறார். இயேசுவே அப்படின்னு சொன்னவங்க என்ன ஆகுது? இந்த இடத்தில் இயேசு இருந்து என்னதான் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய சூழ்நிலையில நான் இருக்கிற இடத்துல எனக்கு உதவி தேவைப்படுகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்? இயேசுவே அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆகுது? எனக்கு அங்க உதவி வருகிறது. ஏன்னா இயேசுவே அந்த இடத்துல இருக்கிறார். நம்மளாம் யோசிப்போம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசு இருந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம இருந்தோம்னா என்ன சந்தோஷமா இருக்கும். நம்ம பஸ் சைடா பிடிச்சி போயிடுவாங்க, அவர் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதை விட இப்போ ரொம்ப ரொம்ப நிஜம். அப்பயாவது போகணும் பார்க்கணும் அவரு சரீரத்தில் இருந்ததுனால இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லும் போது அந்த இடத்திலே அவர் பிரசன்னமாகிறார்.
ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லணும். சோகம் என்ன வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பிசாசு ஒரே போராட்டம், பிசாசுல ஓட் பண்ணா ரொம்ப அப்படியே நம்ம யாருன்றதுலாம் இல்லை. அதாவது இந்த கேடகம், இந்த யுத்தத்துல எல்லாம் வந்து கேடகம் பயன்படுத்துறாங்க. இந்த கேடகம் எப்படி நிறைய ராஜாக்கள் எப்படி பயன்படுத்துவோம்னா நல்ல பெரிய கேடகமாக பயன்படுத்துவாங்க. இந்த கேடகம் எப்படின்னா அந்த கேடகத்துல இவங்களே ஒழிஞ்சிக்கலாம். நல்ல ஹைட்டா இருக்கு, நல்ல ஹைட்டா இருக்கு. இந்த கேடகத்துக்குள்ள போய் இவங்க ஒழிஞ்சிக்கலாம். நிறைய நேரத்துல பவுல் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார். அக்னி ஆஸ்திரங்கள் அவருக்கு பயன்படுத்துறார். விசுவாசனுடைய அக்னி ஆஸ்திரம். அது எதுக்காக அதை பயன்படுத்துறாரு, எப்படி பயன்படுத்துறாருன்னா, இந்த அந்த காலத்துல சொல்றேன், நம்ம இப்பெல்லாம் வந்து ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க. மனுஷனே தேவையில்லை, மேல ட்ரோன் பறக்குது, அவன் பாட்டு கரெக்டா போட்டு போயிட்டே இருக்கான். ஆளே தேவை கிடையாது, ஆள் இல்லாமலே பாம்பு போட்டு கூட காலி பண்றாங்க. அந்த காலத்துல அம்பு எய்யணும், நல்ல ஷார்ப்பா அம்பு எடுத்து எய்யணும், இல்லாட்டி ஈட்டி, இல்லாட்டி கத்தி. ரொம்ப தூரத்துல இருந்தா பண்ண முடியாது. இப்போ ரொம்ப பலனுள்ள இந்த ராஜ்யங்கள் ரோமர்கள் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்புல நல்ல இது எண்ணெய் அதெல்லாம் வச்சு அதுல நெருப்பு பத்த வச்சிருவாங்க. அது பத்த வச்சதுக்கு அப்புறம் எடுத்து அடிப்பாங்க. அது போகும், போய் அந்த இடத்துல என்ன சேதத்தை ஏற்படுத்தணுமோ அந்த சேதத்தை ஏற்படுத்தும். இது மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அக்னி, அதாவது நெருப்பின் மூலமாக வர்றது. அதை பாதுகாக்கிறதுக்கு கேடகம். அவன் ஷார்ப்பான அம்பு எய்யலாம், ஆனா நெருப்பு போடலாம். ஆனா கேடகத்தின் மறைவுல நான் இருந்தேன்னா என்னை அது ஒன்றும் செய்ய. அது மாதிரிதான் நம்மளுடைய கேடகம் யாரு தெரியுமா? நம்மளுடைய கேடகம் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல உங்கள் கேடகம் யார்? தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசுவே உங்கள் கேடகமாக, உங்கள் உருவமாக, உங்கள் அடைக்கலமாக இருப்பதனால பிசாசு எவ்வளவு ட்ரிக்கெல்லாம் பண்ணி எவ்வளவு பெரிய பாவம் போட்டாலும் அது உங்களை அடையாது. யாரு உங்களை அடையாது, துக்கம் உங்களை அடையாது, கஷ்டம் கண்ணீர் வேதனை உங்களை அடையாது. ஏனென்றால் இயேசு என்ற கேடகத்திற்கு உள்ளாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுவோமா? இயேசு என்கிற கேடகம், இயேசு என்கிற கேடகம். ஆமா, நீங்க எல்லாம் உள்ள இருக்கீங்களா? உள்ள வந்துருக்கு. கேடகத்துக்கு உள்ள வந்துருக்கு. இல்லாட்டி வெளியே போனோம்னா அடி விழுது. ஒரே அடி அடி விழுதுங்க. அப்படி இருக்குது, குடும்பத்தை அப்படி இருக்குது, வேலை நடந்திருக்கு, அது இப்படி விழுது, இது இப்படி அப்படி இப்படி விழுதுல ஒண்ணும் இல்லை. நீங்க கேடகத்துக்கு உள்ள வந்துருங்க. கேடகத்துக்கு வெளியே போனாலும் அடி, கேடகத்துக்கு பக்கத்துல முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அவன் அக்னியாவே அனுப்பிச்சாலும் உங்களை அதை அடையாது. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இதெல்லாம் வந்து கேட்கிறீங்க. நீங்க கேட்கும் போது உங்களுக்கு உலகத்துல ஏற்கனவே உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, உங்க வீட்டுல உங்க குடும்பங்கள் ஏற்கனவே பல காரியங்களை சொல்லி மன கோட்டைகளே கட்டி வைத்திருப்பாங்க. எப்படி கட்டி வச்சிருப்பாங்க? மழை காலத்துல சளி பிடிச்சிக்கும், வெயில்ல போயிட்டு வந்தோம்னா அவ்வளவுதான் தலை சுத்திடும். இதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ மழை பெஞ்சிச்சு, அவன் பாட்டுக்கோ அப்படியே குளிர் காத்துல நிக்காத, நின்னா அவன் அப்படியே சளி பிடிச்சிக்கும். நீங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தீங்க. இப்போ மழை காலத்துல மழை அப்படி நின்று குளிர் காற்று அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஒரு நினைக்கிறீங்க? அழகான குளிரா சளி பிடிச்சி உள்ள போறேன்னு. ஆனா ஒருத்தர் மழையில நனைஞ்சு போயிட்டு இருக்கான், நல்லாதான் இருக்கும்.
சரி தப்பா சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம்? இங்க போட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தரே தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் நிறைந்த பகுத்தறிய கட்டதாக மனம் புதிதாகிறதுனாலே ஒரு உருவமாகுது. நான் சொன்னது ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம். அதாவது என்னது, மழையே குளிர் காத்து படிச்சுன்னா ஒரு சந்தோஷம். இது மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய அரண்களை கட்டி வச்சிருக்கிறோம். காசு தங்காது, எனக்கு காசு வராது, நான் இதுக்கு மேல எதுவும் நடக்காது. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? என்னுடைய ராஜ்யத்திலே மறுபிறப்பு அடைந்து ஆலயத்துக்கு வருகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதோட சேர்ந்து இதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எது நம்ப கூடாத, நம்மளுக்கு வராது, காசெல்லாம் பெருசா வராது, என் சம்பளமே இவ்வளவுதான், இந்த சம்பளத்துக்கு மேல எப்படி வரும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, யாருக்கு வேணா நடக்கும், எனக்கு நடக்காது, என் வேலை இவ்வளவுதான், இத்தனை வருஷம் 30 வருஷத்துல என்ன பெருசா நடந்துருச்சு, இப்ப என்னத்த பெருசா நடந்துருமாக்கும். இதெல்லாம் யாரு? எந்துதான். ஆனா காலையில் இருந்துச்சு, ஏசப்பா சொல்றப்பா, நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாம் மாறணும்ப்பா, ஆமென். அப்புறம் அது அப்புறமா நம்ம ஃபுல்லா இருக்காங்க. நம்ம என்ன சார் இதுதான் தப்பு. நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தபடினாலே நம்ம நபரே மாறிட்டோம். ஃபர்ஸ்ட் எப்படி பிறந்தீங்க? நீங்க எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு பிறந்தீங்கல்ல, அதுக்கப்புறமா இயேசுவினுடைய கிருபையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாக பிறந்து விட்டீர்கள். சத்தமா சொல்லுங்க, ராஜா. இந்த ராஜாவுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. நீங்கதான் ராஜா, உங்களுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. இந்த பூமியில ஏதாவது பாக்குறீங்களா, அதுக்கு உங்க மேல அதிகாரம். கீழே புழு, பூச்சி, நெருப்பு, தண்ணி, பிசாசு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரம் இல்லாம ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலும் அதிகாரம். உங்களுக்கு மேல யார் இருக்கா? இயேசு ராஜா. உங்களுக்கு கீழே என்ன இருக்கு? எல்லாமே கீழே தான். வியாதி, வறுமை, தரித்திரம், கண்ணீர், பஞ்சம் எதுக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுறேன், ராஜாவா சொல்றேன், என் வீட்டுல வாதை வராது. வாழை போட்டாச்சு, பவுண்டரி போட்டாச்சு, கேரள போய் நட்டாச்சு. உங்க வீட்டுல எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? வீட்டுல கேரளத்தை போட்டு, இயேசுவின் ரத்தம் என்ற கேடகம், இயேசுவின் ரத்தம் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். தோல்வியானது இருக்கும் போது, தோற்று போகும்போது போகல தூங்கிட்டீங்க. இப்ப கூட உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கை காலில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். நரம்பு, தசை, ரத்த ஓட்டம் எல்லாம் சீரா வேலை செய்யும். அவயங்கள் எல்லாம் சீரா வேலை செய்யும். வலியெல்லாம் போ, வேதனையெல்லாம் போ. இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தார், என் வியாதிக்காக மரித்தார். நான் சுகமா இருக்கிறேன், நான் பெறனோடு இருக்கிறேன், ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். நீடித்த ஆட்களாக, நீடித்த ஆயுளாக இந்த பூமியில் நான் இருப்பேன். எல்லாரும் இப்ப சொல்ல போறீங்க, சரிங்களா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் சொல்ல போறேன். ரெடியா? எல்லாம் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாக 120 வயசு மினிமம் போறாங்க. 120 கேட்கவே இல்லை. பாத்தீங்களா? 60ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்புறமா ரிட்டையர்மெண்ட் இன்னுமா இருக்கேன்னு கேட்கறாங்க. அவன் கம்பெனில 60 வயசு ஏதோ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டா, அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க என்ன கேட்கறாங்க? என்னப்பா நீங்க இருக்கியா? என்னன்னா பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, வேற ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் வேர்ல்டு சிஸ்டம். இதெல்லாம் உலகத்தின் மனப்பான்மை, உலகத்தின் பேச்சு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எல்லாம் சொல்ல மறுரூபமாகிறேன், மறுரூபமாகிறேன். திருப்பி சொல்ல போறேன், ஸ்லோவா. மினிமம் 120 வயசு 120 இயர்ஸ்ல கேக் வேணும். இதுக்கு நடுவுல இப்ப போட்டீங்கன்னா எவனா ஒரு ரீல்ஸ் போடுவோம். 40 வயது தாண்டின உடனே
அப்படியே முதுகு அதையே அப்படியே இழுக்கும், காது அப்படியே அங்கு இழுக்கும், இது வரும் அது போகும். நீ எதுவுமே எனக்கு சொல்லாத, நீடித்த நாட்களால் கர்த்தர் ஆயுசை திருப்தி ஆக்குவார். இப்போ இன்னொன்னு சொல்றேன், ஏன் மனுஷன் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறான் தெரியுமா? ஏசப்பா ஒன்று நீங்க வார்த்தையில நான் வரணும். நிறைய பேர் ஜோம் பண்றது என்ன ஜோம் பண்ணுவாங்க, ஏசப்பா நீங்க ராத்திரி நான் தூங்க போறேன், ஒண்ணு நீங்க வந்துருங்க நைட்டு, இல்லத்தை என்ன எடுத்துக்கோங்க. ஏன் பிரச்சனை? போராட்டம், குடும்ப பிரச்சனையை காரணம் இல்ல, காசு தேவைப்படுது, அதனால இருக்கிற வாழ்க்கை இன்பமா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த பூமியை படைச்சு நம்ம எல்லாரும் செத்து போய் பரவாயில்தான் நோக்கம்னு வச்சுக்கோங்க. ரட்சிப்பு அடைஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாமே, அப்படியே அதாவது ஞானஸ்தோம தொட்டியில இருந்து முக்கி எந்திரிச்சு ஸ்டெப்ல இறங்கும் போதே போயிருக்கணும்ன்ற இல்லையா? இருக்கோமே, ஆண்டவர் நம்மளை உடலையே. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ராஜ்யத்துக்குள்ள வராதவங்கதான், அவங்க எல்லாம் உள்ள வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பணியை கொடுத்துருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை ஊர்ல இருக்கிறவங்க என்னதான் சந்தோஷமா இருக்குது, 100 வயசு ஆகுது என்ன சந்தோஷம் அப்படின்னு பேசுறவங்க பார்த்து போராட்டத்தெல்லாம் பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் விழிச்சு நம்ம இன்னும் விட்டுட்டு தான் இருப்போம். நீங்க ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்கல்ல, ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த போராட்டம் எல்லாம் கடந்து போயிடும். ஆனா நீங்க இருப்பீர்கள். ஏன்னா கர்த்தரே உங்கள் பெருநாள், கர்த்தரே உங்கள் தேவமா இருப்பார், அவரே உங்கள் அடைக்கலமா இருப்பார். சும்மா அதெல்லாம் சவுண்டு, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் யார் கொடுக்கணும் தெரியுமா? நீங்க தான் கொடுக்கணும். போய் மெனக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து விடுவீங்களா? காம்பவுண்ட் சோரெல்லாம் உடைச்சு, கேட்டெல்லாம் உடைச்சு, உங்க வீட்டுல இருக்கிற கதவெல்லாம் உடைச்சு நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டீங்க. ஏன்? அது கூட நாய் போறது வர்றது பூச்சி எல்லாம் உள்ள வந்துருமே. அதுக்குதான் காம்பவுண்ட் சோர் போட்டு, கேட்டு போட்டு, டோர் போட்டு, அதுக்கப்புறம் கொசுவோட போட்டு, கொசுவோடையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இல்ல? போட்டு வச்சிருக்கீங்களா? வீட்டுல இது வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் பேக்லாம் வச்சிருக்கோம், எலக்ட்ரிக் பட்டு மட்டும் போடுறோம், அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கிறோம். ஆனா பிசாசு மட்டும் ஃபுல்லா இடம் விட்டுறது. எப்படி இடம் கொடுக்குறோம்? என் மனம் புதிதா இருக்கிறதுனாலே, மனம் புதுசா இருக்கல, பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன், சங்கீதம் வாசித்து நீதிமொழிகள் வாசித்து முடித்து ஓட பெட்டி வைத்திருக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்? நான் பேசுறேன். என்ன பெரிய வாழ்க்கை, இங்க வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். போய் இங்க போய் வந்தாப்பா, இந்த குடும்பத்துல வந்தாப்பா, இந்த வாழ்க்கைய வாழ்றப்பா, இத போய் கல்யாணம் பண்ணப்பா, இத போய் பெற்றப்பா, ஏதாவது சொல்றது என்ன ஆகுது? பிசாசு ஃபுல்லா கேட்டு டோரு காம்பவுண்ட் சோர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவன் வந்து அப்படியே அடிக்கிறான். அவன் தான் உள்ள வந்துட்டானே. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? யாரைய கொடுப்பான், தர்மத்தை கொடுப்பான், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாயில இயேசுவே நாமத்தினால பிசாசே யாரை விட்டு வெளியே போ, வெளியே போ, என் மனத்தை விட்டு வெளியே போ, என் சரத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டில் தெளிக்கிறேன், என் வேலையை தெளிக்கிறேன், என் மேலே தெளிக்கிறேன், என் குடும்பத்தில் தெளிக்கிறேன், என் பணத்தில் தெளிக்கிறேன். எதுவுமே கைவிட கூடாது. புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு அப்படியே சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே நான் என்ன தப்பு பண்றேன்னு யோசிக்க கூடாது. ஏதோ உங்க லைஃப்ல நடந்துச்சுங்க, சரியா? ஏதோ தப்பு நடந்து போச்சு, இல்ல தூங்கிட்டீங்க, இல்ல கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு, இருமல் வந்துருச்சு, ஏதோ வலிக்குது, இல்ல கீழே விழுந்துட்டீங்க, ஆண்டு ஏதோ பாடம் கத்துக்காரா போட. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்குள்ள வந்து ஜாமான்லாம் வச்சு நல்லா விளையாண்டு, காரெல்லாம் வச்சு விளையாடு, பொம்மையெல்லாம் வச்சு அழகா விளையாண்டு, ஜாலியா விளையாண்டு சந்தோஷமா இருக்கு. அப்படியே பாக்குறீங்க, என்ன காலையில ஒரே ஜாலியா விளையாண்டு சிரிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் தள்ளி விட்டுருவீங்களா? இல்ல சொல்லுங்களேன்,
தள்ளி விட்டுருவீங்களா? போறதில்ல அப்படியே தள்ளி என்ன சும்மா காலத்து செஞ்சுட்டு இருக்க கொஞ்ச நாள் அப்படின்னு தள்ளி விடுவீங்களா? கொஞ்சம் உராசிக்கோ, உடம்பெல்லாம் நல்லா காயவே இல்லாம இருக்கு, உராசிக்குவீங்களா? நம்ம எல்லாம் பண்ணீங்கன்னா போலீஸ் பிடிச்சி கொடுத்துருவோம், ஏதோ ஆயிடுச்சுன்னா இருக்கும், பண்றதில்ல, கரெக்டா இருப்பாங்க. அப்போ நம்மளை விட ஆண்டவர் வந்து அவ்வளவு கேவலமானவர். நம்மளுக்கு வாழ்க்கையில நல்லது நடந்துட்டு திடீர்னு எதையாவது ஒண்ணா குழப்பி விட்டு சொலப்பி விட்டு கீழே தள்ளி விட்டு எதையாவது டேமேஜ் பண்றோம்னா, நான் சொல்ற கருத்து நல்லவர். நம்மளுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா ஆண்டவர் ஏதோ பண்றாரு, அடிக்கிறாரு, ஏதோ பண்றாரு, ஏதோ பழக்கிறார், ஏதோ பிட்ட கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு பிடித்ததை அவர் எடுத்துக்கொள்வார். அவனுக்கு பிள்ளை பிடிக்குதா அதையும் எடுத்துக்குவார், எது பிடிக்குதோ எடுத்துக்குவார், எல்லாத்தையும் எடுத்துக்குவார். எதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா அதெல்லாம் வசனம். மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாக. ஆண்டவருடைய சித்தம் என்ன? உங்களை குறித்து தேவ சித்தம், நல்ல சித்தம், நல்ல திட்டம், நல்ல நோக்கம், உயர்வான எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள், உங்களை உயர்த்துவது, இதை விட நல்லாக்குவது, இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த காட்டிலும் மேன்மைப்படுத்துவது, உயர்த்தி வைப்பது, இதை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பது, முதலான பாதுகாப்பாக, இதை விட இன்னும் நாம் பாதுகாப்பாக வைக்கப்போறோம். இதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? மனசு கொஞ்சம் புதுசா எண்ணங்கள் தாராளமாக வரும் வரும். இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், வரும் எண்ணங்கள் வரும். பிசாசு சாரமா யூஸ் பண்ணிக்கிறான். வாழ்க்கையில எங்கேயோ யுத்தங்கள், மனிதர்கள் தான், உலகத்துல இருக்கிறவங்க மனுஷன், அவங்களோ ஒரு தவறான திட்டத்தை கொண்டு வர்றதுனால மக்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க. மோசமான உலகத்துல வாழ்ற அந்த மோசமான மனிதன் அவங்களோ தப்பு பண்றதுனால மற்ற மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து சஃபர் ஆகுறாங்க. ஆனா அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஆண்டவங்க வச்சிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணலாம்? இடத்துல இருந்து எல்லாவற்றிலும் சேமம், எல்லாவற்றிலும் செழிப்பு, எல்லாவற்றிலும் சந்தோஷம், நிம்மதி, வெற்றி, நீதியாய் அப்படின்றத என்ன பண்ணணும்? நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழிலே தோல்வியாக நீங்கள் இருப்பதை அனுமதிக்க கூடாது. பரவாயில்ல, அது என்னங்க பண்ண முடியும்? எனக்கு படிப்பு இல்ல, நான் என்ன பண்றது? என் பேக்ரவுண்ட் அப்படி, நான் என்ன பண்றது? எனக்கு அப்படி வளர்த்துச்சு, என்ன பண்றது அப்படின்னு உற்றாதீங்கன்னு சொல்ல வர்றாங்க. யோசிக்கிறீங்களா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு சரீரமே வந்து ரொம்ப முடியாம ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது வியாதி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வந்து சரீரம் என்ன பண்றதுன்னு தெரியல. வியாதினாலே இல்ல உங்களுடைய சரீரத்துக்கு ஏதோ ஒன்றுனாலே இன்னைக்கு நீங்க பலவீன மாட்டீங்க, ரொம்ப வாயிருக்கீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு நானே ஆண்டவர் சொல்றாரு, உன் வயதில் திரும்ப வாழ வயது போலாம், உன் கால்கள் மான் கால்களை போல பலனடையும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டாகும். இதெல்லாம் தான் எனக்கு மனம் புதிதாக கொடுக்கக்கூடிய விதைகள். எடுத்து பேசணும். நான் இந்த பூமியில நீடித்த நாளா இருக்கணும்ன்றதுக்காக இயேசு பாதி வயசுல 33 வயசுல மரிச்சார். நான் இந்த பூமியில நீடித்து வாழ முடியாது. மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு போன்ல வந்து போன் வருது. போன் வந்த உடனே சில நேரங்கள நம்பர் வருது, அதுலேயே ஸ்பேம்லாம் போட்டு வருது. இல்ல பேங்க்ல இருந்து இதெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, எல்லா போனையும் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டு, உங்க சொந்தக்காரங்க அவங்களாம் கூப்பிட்டா ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறேன். தெரியாத நம்ம வந்து அப்படியே பாக்குறது அப்படின்னு ஓரமா வச்சிருக்கோம். சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் மரண அழைப்பு வந்தால் ஏற்காதீர்கள். மரணமும் ஜீவனும் நாம் எதிர்காலத்தில் மரண அழைப்பு வந்தால் ஏற்காதீர்கள். நீ ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை ஏற்றுக்கொள்ளுங்கள்? ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் வாழ்க்கை துக்கமா, கவலையா, வெறுப்பா, கஷ்டமா இருக்குன்னா
வாழ்க்கை நல்லா இருந்ததை அவன் சொல்லி தரல, போக போக மோசமாகவும் சொல்லி தராங்க. விலைவாசிலாம் ரூபாய் 100 ரூபாய் மேல போயிடுச்சு பெட்ரோல், அடுத்து 200 ரூபாய்க்கு மேல போகுது. அரிசி ரேட் பாத்தியா, அது பாத்தியா, இது பாத்தியா, அதான் பாத்தியா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மினிமம் 120 வருஷம் வாழலாம் போறேன், எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யலாம் போறேன். நீ என்ன பாருன்னு சொல்லிட்டு அடுத்த உங்ககிட்ட ஏற்காதீர்கள், ஏற்க மறுங்கள், வியாதியை ஏற்காதீர்கள். வியாதி ஒருவேளை வச்சுனா இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், என் சரீரத்தை வெளியே போ இருக்காத. இல்ல நான் சொன்னேன், அப்படியேதான் இருக்கு. வீட்டுக்குள்ள கேட்டு அப்படியே லைட்டா திறந்து இருக்குது, சரியா? கேட்டு லைட்டா திறக்கும் போது அப்படியே மூங்கிட்டு அப்படியே ஒரு நாள் இருக்கு. நீங்க அங்க உள்ள அந்த செக் சீன் அதுக்கு மேற்கல போகுது, அப்படியே வந்து என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ட்ரை பண்ணுது. வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இங்க பாருங்க, அது வெளியே இருக்கும்போது நான் சொன்னேன், அது கேட்கல. ஆண்டவருடைய சித்தம் போல எது நான் உள்ள வந்து நம்ம என்னதான் பண்ண முடியும், அதுவும் பாவம்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்களா அப்படி பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஆக்சன் எல்லாம் போடுவீங்க. என்ன பண்ணுவோம், நாய் ஓடி சாசு நாய் தான் சொல்ல போனா செத்த நாய், ஹைவேல அடிப்பட்ட செத்த நாய். யாரு? அவ்வளவுதான் ஒரு மரியாதை. நம்ம வந்து விசாரிச்சு ரொம்ப மரியாதை. இன்றைக்கு அந்த மரியாதை எல்லாம் முடிகிறது இயேசுவின் நாமத்தில். ஹைவேல அடிப்பட்டு செத்த நாய் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியும். அவன் தான் விசாரிச்சா, அவன் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய போராட்டம், வாழ்க்கை அவ்வளோ பெரிய கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவன் மரியாதையே. ஆனா நீங்க யார் தெரியுமா? ஜெயம் கொடுக்கிறவர்கள், முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்கள், பூமியை சுதந்திரிக்கிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள். நீங்க எப்படி இருக்கணும்? ஆனா பாருங்க, உங்களை வந்து அப்படியே அடிச்சு உங்களுக்கு தவறான வார்த்தைகளை சொல்லி மனசுக்குள்ள அது நடந்துருமாக்கும், இது நடந்துருமாக்கும், நீ அப்படி பண்ண, ஆண்டவர் இப்படி பண்றாரு, அவரான உயிர் சாடணும், உனக்கெல்லாம் எதுவும் நடக்காது, நீ வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்னமோ சொல்லி உங்களை இதுக்கு மேல முன்னேற விடாம எண்ணங்கள் அவன் பேச மாட்டான், அவன் எண்ணங்கள்ல பேசுவான். வாயை திறந்து நீங்க பேசுவீங்க. என்ன பேசுவீங்க தெரியுமா? நடக்காது, வாய்க்காது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவும் இல்லை. யார் பேசுவா சொல்லுங்க, யார் பேசுவா? உங்க பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சா? பிசாசு ஒரு சத்தம், அதெல்லாம் கேட்காது. அது உள்ள கேட்கும், எண்ணங்கள் வரும். கடைசியில வாயை சொல்றது, வாயை திறந்து சொல்றது யாரு? அப்புறம் அவன் தான் லீவு போட்டு போயிடும். நீங்க சொல்லிட்டீங்க. அவன் அஜெண்டா என்ன தெரியுமாங்க? பிசாசுக்கு வந்து நீங்க பைபிள் எடுத்துட்டு வர்றது பிரச்சனையே கிடையாது. இதை விட 4 பைபிள் எடுத்துட்டு வாங்க, இன்னும் பிரச்சனை கிடையாது. வெள்ள சட்டை போடுங்க, அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. சர்ச்சுக்கு வரது கூட ஒரு பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு வர விட்டுருவோம், நான் பைபிளை பார்த்து 4 ரூம் போட விட்டுருவோம். பைபிள் கூட படிச்சுக்கோ, சங்கீதம், நீதிமொழிகள், மத்தேயு, ஆதியாகமம் எல்லாம் ஒண்ணு படிச்சுக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வாயில மட்டும் இந்த வருஷம் போயிடக்கூடாது. நான் நன்றாக இருப்பேன் சொல்லிக்கவே கூடாது, உருப்படவே மாட்டேன், அதை சொல்லு, அதான் வேணும். அதுக்கு எவ்வளவு நெருப்பேற்றணுமோ, மக்களை கொண்டு வரணுமோ, சூழ்நிலைகளை கொண்டு வரணுமோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டோம். நீங்க வேணா பாருங்க, எப்படி தெரியும் கேட்கீங்களா? எனக்கும் நடக்குது, மக்களை கொண்டு வருவான், சூழ்நிலையை கொண்டு வருவான். என்ன சொல்றது தெரியுமா? இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்ம போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம், இருக்கவே கூடாது. ஏன் இதெல்லாம் பேச வைக்கிறான்?
இது பேசுறதுனால நீங்க போக போறீங்களா? இல்ல இல்ல, இப்ப போக மாட்டேங்கிறதுனால அவ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போயிருவீங்க. ஆனா பேச வச்சுக்கிட்டே இருப்பான். எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? அவங்களுக்கு தான் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? நானும் பயிர் எடுத்து தருவாங்க, நானும் சர்ச்சைக்கு தருவாங்க, நானும் தெய்வ ஜோபம் செய்ய, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? அதான் நடக்கல சொல்றீங்களா? எனக்கு மட்டும் ஏன் நடக்கலன்னு சொல்றீங்க, அதனாலதான் நடக்கல. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? யாருக்கு நடக்கலனாலும் இயேசுவின் நாமத்தினால நடக்கும். என் கண்கள் காணும், மற்றவன் கண்ணும் காணும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வார், இந்த நாளில் அற்புதம் செய்வார், இந்த நாளில் அதிசயம் செய்வார். நான் பார்ப்பேன். வேதத்தில் இருக்கிற எந்த அற்புதமும் நீங்க நம்ப முடியாதே கிடையாது. எதையுமே நம்ப முடியாது. கடைசியா என்னைக்கு செங்கல் கலந்துச்சு, வானத்துல இருந்து என்னைக்கு மண்ணா வந்துச்சு, இந்த அற்புதம். என்னைக்கு தண்ணி திராட்சரசமா திடீர்னு மாறிச்சு வீட்டுல, இல்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொல்றார் கடைசியில, எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த பைபிள்ல சொல்லாத ஒண்ணு நடக்கணும்னா கூட நான் உனக்கு செய்வேன். உங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தால் நடப்பதா எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் மனசுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகம் எப்படின்னா, இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இப்ப நான் இவ்வளவு பேசிருக்கேன்ல, நீங்க ஆனா இந்த சீரியல் பாருங்க, விஜய் டிவி, சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, எல்லா டிவிலாம் இருக்குல்ல, இதுல எல்லாத்துலயுமே ஷோஸ் நடக்கும். ஷோஸ் என்ன ஷோ தெரியுமா? பேசணும், அந்த மணிக்கு பேசணும். எப்படி சிரிக்கிற பாரு, போறதே பேசணும் போறோம். அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? அவன் அவமாயின மரணத்தையும் இன்னொருடைய வாழ்க்கையும் மரணத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறான். நாசத்தையும் மோசத்தையும் கெடுதலையும் பேசுகிறத அது ஜோக் ஆயிடுச்சு. நீங்க இப்ப எல்லாரும் அந்த ஷோ மாதிரி இப்ப அவங்களும் ஆக்ட் பண்ணிலாம் போடுறாங்க, அவங்களும் ரீல் அவங்களும் ட்ரை பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவன் சொன்ன டைலாக் எல்லாம் சொல்றது, எப்படி உருப்படாம போகிறது, நாசமா போகிறது, எப்படி கோபப்படுறது, எப்படி குடும்பத்துல கேவலமா நடந்துக்கிறது, இதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. இது என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஜாலி, என்னங்க நீங்க போயிட்டு சர்ச்சை இதெல்லாம் பேசுறீங்க, அது சும்மா ஜாலி, அது என்ன இருக்குது, அதுலதான் ஒண்ணும் இல்லை, அதுலதான் எல்லாமே இருக்குது. என்ன வேணாலும் பேசும்படியாக நீங்கள் படைக்கப்படவில்லை. Words are not for communication. Words are for creation. Yes, amen. ஆண்டவர் உங்கள் வாயில் வார்த்தையை வைத்தது தொடர்பு கொள்வதற்கு இல்ல, சும்மா ஹலோ நல்லா இருக்கீங்களா, ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதுக்கு இல்ல. வார்த்தை உருவாக்கும்படியாக கூறுகிறது. அப்படி என் வாழ்க்கை ஏதோ சரியில்லை, ஏன் சரியில்லை, அது எதுக்கு ஆதாரம் காரணம்? என் அப்பா அம்மா, நிறைய தாத்தா பாட்டி, என் குடும்பம், என் ஊரு, என் பக்கத்து வீடு, எதிர்ப்பு, எதனால சரியா இல்லை? இன்றைக்கு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இல்லை, நான் இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்களேன், நான் சரி பண்ணணும்ன்றதே எனக்கு தெரியாது. பிகாஸ் அது சாட்டிஸ்ஃபைட். நான் என்ன சொல்றேன், நல்லா தான் சார் இருக்கு, சம்பளம் வருது, 3 வேளை சாப்பிட்டேன், டிவி பில்லு கட்டிட்டேன், வாட்டர் பில்லு கட்டிட்டேன், சம்பளம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன், அடுத்த அவன் 10 வருஷத்துல காலேஜ் போறான், அதுக்கும் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இது உலக மென்டாலிட்டி. ஆனா ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களாக வைத்திருக்கிறார், கோடீஸ்வரர்களாக, ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார், உலகத்தை மாற்றுகிறவர்களாக, உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடாது. நீங்க தோசை சாப்பிடுங்க, பிரியாணியும் சாப்பிடுங்க, தப்பில்லை. ஆனா உங்க மட்டும்தானே இருக்கிறது. வெளியில அது இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை எப்படி செய்யறதுக்கு, அந்த நிலைமைக்கு நான் எப்படி போறது? அதான் தேவனுடைய ராஜ்யம்.
தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா, நான் மட்டும் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறத நான் நம்புறேன். நான் எது இல்லை, உனக்கு எது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து மற்றவங்களுக்கு சோறு போடுன்னு சொல்றேன். நீங்க நல்லா சாப்பிடுங்க, நான் மற்றவங்களுக்கும் நானும் நல்ல வீட்டுல இருக்கணும், மற்றவங்களும் இல்லாத இருக்க அவனுக்கு சொல்லணும், அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யம் இதுதான். மனசெல்லாம் புதுசா 3 யோவான் 2 போட்டு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிய ஆத்மான்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மனது. மனது 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 நான் மனது பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மனதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஆத்மா. நீங்க போட்டுருக்குது இந்த மனது தான். சரி, இந்த மனசுல என்ன பண்றோம்? இப்போ நான் வந்து சரி வைப்பேன். இப்போ நீங்க உங்களை வந்து நான் பார்த்துருக்கேன்னா பார்த்ததே கிடையாது. நீங்க வந்து ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க, நான் பார்க்கும்போது உங்க ட்ரெஸ் தான் பார்க்கணும். ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்க கை உங்க கால மூஞ்சி தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்குது? ட்ரெஸ் உள்ள ஃபிளஷ், சரீரம். அந்த சரீரத்துல என்னதான் இருக்குது? ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, தசை இருக்குது, அவயவங்கள்லாம் இருக்குது. சரியா? இப்ப அது போல என்ன இருக்குது? ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமால என்ன இருக்குது? அங்கதான் தீர்மானங்களை எடுக்கிறீர்கள், உணர்ச்சிகள் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. நீங்க வந்து சிரிக்கிறீங்களா அழுகிறீங்களான்றது எங்க தெரியும்? அது வெளிக்காட்டுறதுக்கு இந்த சரீரம். ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கையில இருக்கீங்க. அந்த இமோஷனை வெளியே காட்டுறது இந்த சரீரத்துல தெரியும். அழுதா இருக்கிறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தலையை தொங்க போட்டு கொஞ்சம் சோகமா இருக்கீங்க. ஆனா அந்த சோகம் எங்க இருக்குது? சரீரத்துல இல்ல, மனதில் இருக்கு. இதை தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் ஆவி. அங்கதான் இயேசு வாழ்றார், அதுதான் நிஜ நீங்கள். அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதுதான் நீங்க. இந்த ஆவியை பிசாசு டச் பண்ணவே முடியாது. இந்த ஆவிக்கு இந்த வேலை எல்லாம் நல்லா தெரியும், தேவனை தெரியும், அங்க ஆண்டவர் உறவாடி இருக்கிறார். இப்ப என்ன விஷயம்னா, இந்த ஆவியில எல்லாம் இருக்குதுல்ல, அத இந்த ஆத்துமா புரிஞ்சுக்கும். இந்த மனசு ஆவியில இந்த வேலை இருக்குல்ல, நீங்க வேதத்தை வாசிக்க அது இந்த கண்ணுலே தான் போகுது. இந்த கண்ணு வந்து விண்டோ. இந்த கண்ணு இருக்குது என்னது? விண்டோ. விண்டோல பாக்குறீங்க, இது ஒரு விண்டோ. கேக்குறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த காதுலயே கேக்குறீங்க. கேட்ட உடனே என்ன ஆகுது? அது உள்ள போகுது மனதுல. ஆனா மனதுல நின்ற கூடாது, எங்க போகணும்? ஆவியில போகணும். ஆவியில போகணும்னு சொல்றாங்க. அவர் கரெக்டா சொல்றாரு. கரெக்டா சொல்றது எல்லாம் கரெக்ட். யார் சொல்றா? ஆவியில. இப்ப எது வரைக்கும் நீங்க கேட்கணும், எது வரைக்கும் சொல்லணும்னா, ஆத்மா அப்படியே நம்புறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி என் வாழ்க்கை நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும், அப்படியே நடக்கும்னு நான் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். எது வரைக்கும் சொல்ல வேண்டும்? இயற்கை உலகத்துல இந்த பிசிக்கலா டான்ஜிபிளா இயற்கையை பார்க்கிற வரைக்கும் சொல்லணும். சூழ்நிலை வரைக்கும் சொல்ல வேண்டும். நிறைய இடத்துல ஒரு பேசப்படாத ஒரு காரியம். ஆனா இன்றையில இருந்து நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில தேவ தூதர்களுடைய ஊழியம் வருவதாக. தேவ தூதர்களுடைய ஊழியத்தை விரும்புங்கள், அது நடக்கும் என்று எதிர்பாருங்கள். நம்ம தேவ தூதர் அவங்க எப்படி நினைச்சுக்கிறோம் தெரியுமா? இந்த படத்துல தான் காட்டுவோம் தெரியுமா? இதனோடு பொம்மை மாதிரி ஒரு குழந்தை அப்படியே மண்டைய 3 வச்சுட்டு சந்தனம் வச்சுட்டு அப்படியே பறந்துட்டு குண்டு இருக்கும். ஏஞ்சல் அது இந்த ஏஞ்சல் சும்மா பொம்மை ஏஞ்சல். அந்த 2 ஏஞ்சல் அட்லீஸ்ட் 9 அடியாவது இருக்குன்னு சொல்றாங்க பிடிக்கும். இந்த தேவ தூதர்களுடைய ஊழியம் கொஞ்சம் நான் பேசணும் கண்டிப்பா. இது வந்து ரொம்ப நிறைய பேசக்கூடிய விரும்பணும். இயேசுவுக்கு தேவதூதருடைய ஊழியம் தேவைப்பட்டது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆகுவதற்கு முன்பாக மரியாளின் மூலமாக இயேசு பிறக்க போகிறார், பரிசுத்தாவை நிகழ்த்துகிறார். மரியாளிடத்தில் தேவதூதன் தோன்றி
இந்த நற்செய்தியை கூறுகிறார். யாரு சொல்றா? யார் சொல்றா? அதுவா நடக்க வேண்டியதுதானே. எதுக்கு தேவதூதன் வந்து சொல்லணும்? தேவதூதன் கூட ஒரு கான்வர்சேஷன் ஏற்படுகிறது. அப்ப அந்த தேவதூதன் கன்வின்ஸ் பண்றாரு. எதுக்கு கன்வின்ஸ் பண்றாருன்னா, உன்கிட்ட பழக போது நீ கண்டிப்பா இம்மானுவேலை பெற்றுக்கொள்வா, இயேசு என்று பெற்ற கன்வின்ஸ் பண்றாரு. கடைசியில மரியாதை சொல்றாங்க ஆமென், வார்த்தைப்படியே ஆகட்டும். அதுக்கடுத்து யோசேப்புடைய சொப்பனத்தில் தேவதூதன் போய் சொல்றாரு, நீ மரியாதை சேர்த்துக்கொள். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் யோசேப்பினுடைய கணவன் திருப்பி தேவதூதன் சொல்றாரு, ஏரோது போற போறான், கிளம்பி போ. ஏரோது மரித்ததுக்கு அப்புறம் திருப்பி யோசேப்பிடத்தில் சொப்பனத்தில் வந்து தேவதூதன் பேசுகிறாரு, கொல்ல நினைச்சவன் செத்து போயிட்டா, நீ திரும்பி கிளம்பி போ. யாரு? தேவதூதன். தேவதூதன் கிளம்ப சொல்றாரு, பாதுகாப்பா கூட்டிட்டு போய்விடுறாரு, திருப்பி கிளம்பி கூட்டு வராரு. இயேசு 40 நாட்கள் உபவாசம் வந்து ஜெபம்லாம் பண்ணி முடிச்சு, பிசாசு வந்தான், சோதிச்சான், தோத்துட்டான், ஓடிட்டான். தேவதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். யாரு? தேவதூதர் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். எதுக்கு இயேசுவுக்கு செய்யணும்? இல்ல, இயேசுவுக்கு செய்யுமா? இயேசு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பவர்ஃபுல், அவரால் செய்யக்கூடாது. இயேசுவுக்கு தேவதூதன் உதவி தேவையா? தேவைப்படுது. கெத்செமனே தோட்டத்தில் கல்வாரி சிலுவை அறைக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடாது என்று ஜெபம் பண்ணுகிறார். தேவதூதன் அங்கே இறங்குகிறார், விடப்படுத்துகிறார். இயேசு மரிக்கிறாரு, கடலில் வைக்கப்படுகிறார். விடிய காலையிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே, முதல் நாளிலே தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போடுகிறார். சீசரிடத்துல போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்வதை நற்செய்தியாக பரப்பும்படியாக அங்க சொல்லுகிறார். இயேசு பிறக்கும் போதும் மெய்ப்படத்தில் தேவதூதன் வந்து பேசுறார். கடைசியில இயேசு பறந்து இருக்கிறார், மேல போயிட்டாரு. எல்லாம் தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், எப்பா எல்லாரும் போய் வேலையை பாருங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். திரும்ப 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 தேவதூதர்கள் மக்களிடத்தில் பேசுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு வேலை செஞ்சவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் வந்திருக்கான், குடிக்க போறாங்க. பேதுரு நின்றுட்டு இருக்காரு, பாக்குறாரு, இயேசு குடிக்க வந்தா பாருங்க, கத்தி எடுத்து ஒரே போட போட்டாரு. யார அவர் எயிட் பண்ணது கழுத்துதான், அப்படி மிஸ் ஆகி கால் போயிடுச்சு. காலை எடுத்து ஒட்டி வச்சுட்டாரு. அங்கேயும் ஒரு அர்த்தம். இயேசு வந்து சொல்றாரு, பேதுரு கத்திய ஒரேல போடு, நான் மட்டும் கூப்பிட்டேன்னா லேகியோன், அதாவது என்னன்னா ஒரு லேகியோனை வந்து 4000 கிட்ட உள்ள வீரர்கள், அததான் வந்து லேகியோன்னு பயன்படுத்துகிறது. ஆமா, 4000. இயேசு சொல்றாரு 12 லேகியோன். அப்ப மினிமம் 48,000 தேவதூதர்களை நான் சொன்னேன்னா எனக்காக பிதா கொடுப்பாரு. 48,000. நான் சொல்றது மினிமம் 4,000 to 6,000. அதுதான் வந்து லேகியோன். ஒரு லேகியோன்னா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் சொன்னேனா, நான் பார்த்தேனா 12 லேகியோன், 48,000 தேவதூதர்கள் வந்து நிப்பாங்கன்றாரு. யாரு? இயேசு சொல்றாரு. சரி, ஒரு தேவதூதன் என்ன பண்ணான்னு சொல்லட்டுமா? 2 ராஜாக்கள் 19:35. 2 ராஜாக்கள் 19:35 போட்டுருக்குது. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியர் பாளையத்தில் 1,80,000 பேரை 1,80,000 பேரை சங்கரித்தார். யாரு? ஒரே ஒரு தேவதூதன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த 1,85,000 பேரை
ஒரே தேவதூதன் தூக்கி போட்டான். இயேசு சொல்றாரு, நான் சொன்ன 48,000 பேர், மொத்தமே 48,000 பேர் இல்ல, சும்மா வந்து போறதுக்கு 48,000 பேர் வருவாங்க. என்ன சொல்ல வர தெரியுமா? இந்த ராஜ்யம் சும்மா டம்மி ராஜ்யம் இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு. நம்மளே பெரிய ஆள் தான். நம்ம ராஜா யார் தெரியல? இயேசு ராஜா. சும்மா சொல்றாங்கன்னா தேவதூதர்களா சர்வன்னு இறங்கிடுவாங்க. இல்ல நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு கேட்கறேன். எல்லாரும் என்ன பாருங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? இல்ல என்ன ஆயிர போகுதுன்னு இயேசு சொல்றாரு, நான் சொன்னா சும்மா வந்து போறதுக்கு 48,000 தேவதூதர்கள் வருவாங்கன்றாங்க. இல்லங்க அதெல்லாம் கரெக்ட். அது இயேசு, யோசேப்பு, மரியாதை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கும் அதே மரியாதை தான். சொல்ல போனா எனக்கு கூட மரியாதை. ஏனென்றால் நான் இயேசுவின் பிள்ளை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு அங்கே இல்லைங்க, இயேசு இங்கே இருக்காரு. நான் போறதே இயேசு போறாரு. அப்ப இயேசுக்கு இருக்கிற கடவுள் மரியாதை எல்லாம் எனக்கு. இயேசுவுக்கு தேவதூதர்கள் ஊழியம் செய்வார்கள் என்றால் எனக்கும் ஊழியம் செய்வார்கள். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் கொண்டு தேவதூதருடைய ஊழியம் ஆரம்பிப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சத்தமா இயேசுவின் நாமத்தினால. தேவதூதர்கள், என்னுடைய தேவதூதர்கள் எனக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்களாக. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை தடப்பட்டு இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. சரியா? இந்த இன்னிலிருந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன், இன்னிலிருந்து ஏதாவது நடக்காது, அதாவது ஆரம்பப்பட்டது இதெல்லாம் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படி நீங்க விட்டீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நமக்கு இன்னும் பெருசா நடக்க போகுது, இதெல்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் திருந்தாதுன்னு ஒண்ணு விட்டீங்க பாருங்க, அதை கூட பிடிச்சிருக்கேன். தேவதூதன் போய் கரெக்டா முடிச்சு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்க பிள்ளையவே எடுத்துக்கோங்க, இத்தனோண்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அப்படியே குளிச்சு இழுத்துட்டு வந்துடுவாங்க இல்ல. இப்ப அவனே நம்ம எப்படி பார்க்க வேண்டாரு, அவன் நம்மளை குடிச்சிருக்கிறான். இப்ப ஒண்ணும் செய்ய முடியல, ஒண்ணும் இல்ல. தேவதூதனே இயேசுவின் நாமத்தினால அவனை நீ ஒழுங்கா கொண்டு வந்து நிப்பாட்டுற, அவனை ஒழுங்கா படிக்க வைக்கிற, அவனை ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புற, அவன் ஒழுங்கா வேலைக்கு அனுப்புற, அவன் ஒழுங்கா இருக்கபடி நீ பார்த்துக்கிற. இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு கட்டளையிடுகிறேன். நம்மளுக்கு வந்து சும்மா 1-2 தேவதூதர்கள் இல்லைங்க, நம்மளும் வந்து அவங்க பெரிய ஜெனரல் மாதிரி தான். நம்ம பெரிய கவர்மெண்ட்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தான். நம்மளுக்கு பந்தோபஸ்துக்கு நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. சொல்றேன் தெரியல, போன வாரம் நான் சொன்னேன் ஞாபகம் இல்ல, நிறைய சொன்னாங்க போயிடணும்னு சொல்றேன். அது ஒரு கதை, கதை இல்ல நிஜம். ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, பட்டாபுரம் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அது வந்து இந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கு. இப்போ கூடுவாஞ்சல்ல இருந்து வருவாங்க லேட் நைட்ல வரும். ஒரு நாள் வந்துட்டு செம தூக்கம் வந்துச்சு. அப்படியே வந்து நானும் 2 வாட்டி பூச்செல்லாம் கழுவி ட்ரை பண்றேன், ஒண்ணுமே இல்லை, யாருமே கிடையாது. சும்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் அதுக்கப்புறம் காண முடியாது. நம்ம ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு லாரி இருக்கு, அந்த தூரத்துல வந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் தூக்கிட்டு இருக்கேன். ஆனா திருப்பி முடிச்சு பார்த்தா லாரி பின்னாடி இருக்கு, நான் முன்னாடி இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க நடந்திருக்குன்னு? ஒண்ணும் இல்ல, தேவதூதன் முன்னாடி வச்சிட்டாருன்னு காலை தள்ளாத ஓட்டா நீ பார்க்கிற ஓட்டா. அதாவது போகும்போது தூக்கிட்டே போங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னா ஆபத்து உங்களுக்கு நேரிடாது, கொல்லாமை நேரிடாது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சாவதில்லை, ஆபத்து வருவதில்லை, கஷ்டங்கள் வருவதில்லை. தேவனுடைய தேவ தூதனானவர் உங்களுக்கு இது முதல் கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், சொன்ன மாதிரி ஆகும். நீங்க பாதுகாப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு வியாதி வருவதில்லை. ஒருவேளை ஏதாவது நடக்கணும், ஆபரேஷன் நடக்கணும்னா நைட்டே தேவதூதன் ஆபரேஷன் முடிச்சுக்குவாங்க.
டாக்டர் பண்ண நைட் அவரே பண்ணிருந்தோம். ஏதாவது நைட் தூங்க போறேன், ஆண்டி கிட்டி லஞ்ச் எல்லாத்தையும் நல்லா கிளீனா சிறப்பா செஞ்சு வச்சிரு. ஓகே, குட் நைட் செஞ்சு வச்சிருவாரு. இதெல்லாம் எதிர்பார்க்க, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும். இதெல்லாம் உங்களுடைய பிறப்புரிமை, இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டியது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, இல்ல நிகழ்ச்சியில போறாங்களா, எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. வேதத்துல தேவ தூதர்கள் தேவனுடைய மக்களுக்காகவே இருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசுவுக்கே உதவி செய்வார்கள் என்றால் இன்றைக்கு எனக்கும் உதவி செய்வார்கள். அதாவது 3ல ஒரு பகுதி அந்த லூசிபர், அவன் பேட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல், அவன் கீழே விழுந்துட்டான். அவனை வெளியே வரக்கேற்றது யார் தெரியுமா? நல்ல ஏஞ்சல், குட் ஏஞ்சல். அந்த குட் ஏஞ்சல் தான் என் பக்கத்துல நிக்கிறான். நீங்க போய் பிசாசு என் வேலையே கிடையாது, என் ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் வர முடியாது. ஏஞ்சல் டேக் கேர், பாத்துக்கோ, போயிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே பிசாசை நன்றி போடுங்க, போயிட்டே இருங்க. பிசாசு, நான் உன்னை கட்டுகிறேன். பிசாசு, நான் ஏன் கட்டணும்? நீ யாரு? உன் ஸ்டேட்டஸ்ல நான் இறங்கியே வர முடியாது. பிசாசுக்கு போராடிட்டு இருக்காதீங்க. அவன் போராட்டே கிடையாது. அவன் பேசுறீங்க ராஜாவுடைய ராஜா வீட்டு பிள்ளை அன்பான மனிதர் போட்டு போயிட்டே இல்ல. வீட்டுல ஏதோ குழப்பம், வேலையில ஏதோ நடக்குது, குடும்பத்துல ஏதோ நடக்குது, என்ன பண்றது? அதாவது இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டா பேசணும். இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே உனக்கு நான் சொல்றேன், டேக் கேர், போயிட்டே இருங்க. பிள்ளை வெளியே போதா சும்மா பயந்துட்டு இருக்கு. 3 நிமிஷம் 3 5 ஆகுது, இன்னும் வரவில்லையே. தேவதூதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் பாட்டு கேட்கிறான், இந்த பிள்ளை சொல்லவும் மாட்டேங்குது. நாம கிட்ட அவன் போய் பிதா கிட்ட போய் சொல்லிருப்பான் நினைக்கிறேன். சார் வேலையே உருமாறாங்க. என் தேவதூதன் நான் ரொம்ப பிஸியா வச்சிருக்கேன், நீங்களும் உங்க தேவதூதன் பிஸியா வச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். போய் நம்ம சொத்தெல்லாம் எடுத்து சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துரு. இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துரு. காசு கொடுத்துருக்கோம், அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் இருக்கும், நிறைய பார்த்துருக்காங்க. கொடுக்காதவங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்தாலும் தேவதூதன் புடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறாரு. இன்னும் நிறைய சொல்லி வச்சிருக்கேன், நிறைய வந்துட்டு இருக்கு. நீங்களும் முதல்ல என்ன சொல்றீங்க? சொல்லாம இல்லையா? கூடாதீங்க. நான் சொல்றேன், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு புதுசா நம்ம செய்யற மாதிரி இருக்கும். அப்போ இயேசு கோச்சிக்க மாட்டாரா? சும்மா தேவதூதன் சொல்றீங்க, இயேசு கோச்சிக்க மாட்டாரா? பரிசுத்தாவி என்பது அவங்க தாங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. மகனே, என் மகளே, என் பிள்ளையே, உனக்கு உதவி செய்யும்படியாக வேலையாட்களை வைத்திருக்கிறேன். இந்த அந்த வேலையாட்களை யூஸ் பண்றாங்க. நீங்க இந்த குடும்பத்தை நம்ம எப்படி இந்த வேலையை எப்படி எனக்கு முடியலையே ஆதரவு சொல்றாரு. இந்த மகனே, வேலைக்காரனை வச்சுக்கோ, அவர்கள் எல்லாம் பணிவிடையாளர்களாக கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பிரச்சனையை கேட்டேன். அது போது வெள்ளிக்கிழமை 18 வீலர் தெரியும், 18 வீல் பெரிய ட்ரக்கு. நம்ம ஊர்ல 2 4 8 வீலர் இல்ல 12 வீலர் இருக்கும்ல. நான் சொல்றது 18 வீலர்ஸ் ரொம்ப பெரிய ட்ரக்கு. அது வந்துட்டு இருக்கு, செம ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. இப்போ உங்க ஊழியக்காரர் நிக்கிறாரு, இவர் ஒரு நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அந்த ஹைவேல அது 18 வீலர் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த அம்மா இந்த வரனா பார்த்துட்டு அது பாட்டுக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டு காரு 18 வீலர் இது நிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா வேகத்துல
ஸ்பீடா ஓடுறான். இந்த அம்மா பார்க்கவே இல்லை. இந்த அம்மா காரெல்லாம் நல்ல விண்டோலாம் ஏத்திட்டு, நான் சொல்ற அமெரிக்கால காரெல்லாம் ஏத்திட்டு அது பார்க்கிங் போட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு போறாரு. தெரியல அது இது சொல்றதும் கேட்க, இது சொல்றதும் கேட்க வருது. இப்ப என்ன சொல்றது? தேவதூதரை கூப்பிடுறது, இயேசுவை கூப்பிடுறது, யாரை கூப்பிடுறது? அவர் சொல்றாரு, வண்டி பிரேக் பிடிக்கல, எதுவும் ஆகல, கரெக்டா கார் கிட்ட வந்து அந்த வண்டியே நிக்கிதான். அவன் பிரேக்கே பிடிக்கல, ஆனா நிக்குது. அதுக்கப்புறமா அந்த அம்மா எப்படி திரும்பி பார்க்கலாமோ லாரி வந்து போதான். பிரேக் போட்டா டயர் சத்தம் வந்துருக்குமே. பிரேக் ஸ்பீடா வரும், பிரேக் பிடிச்சிட்டா அப்படியே சேர்த்துக்கிட்டே போகணும்ல. ரோடு பிரேக்ல பிரேக்கும் பிடிக்கல, சத்தம் வாங்கல, அவனே பார்க்கறான். பிரேக் பிடிக்காமலே வண்டி நிக்குது. அவர் சொல்றாரு, தேவதூதன் தன்னுடைய காரணியினால் வண்டியை பார்த்தான். 80 வயசு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் சொல்றேன், தேவதூதனே எல்லாம் வா, எனக்கு வா, என் பேர பிள்ளை வா, என் பிள்ளை வா, என் தரசி வா, என் மனைவி வா, என் கூட வா, சேஃபா இருக்கு. அப்படியே எப்படி சொல்றாங்க, பிரேக்கே பிடிக்காம வண்டி பின்னாடி வந்துச்சு. இவரே உட்கார்ந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி, ஆண்டவரே சோத்திரம் ஏசப்பா. அவர் சர்ச்சுக்கு முன்னாடியா விசாரிச்சு அவன் என்னென்ன பண்ணுவான். அவன் நினைச்சிருக்கான் சர்ச்சுக்கு முன்னாடியே அவரை போட்டுருவான். நடக்காது. அவர் ஏன் உட்கார்ந்த உடனே சத்தம் கேட்கிறான். கண்ணாடி பார்த்தா யாருமே இல்லை. சத்தம் மட்டும் இல்லை, தொப்பம், ஆனா யாருமே இல்லை. ஆவியானவர் சொல்றாரா, லாரி நிப்பாட்டின தேவதூதன், உன் தேவதூதன் நான் கதவை தட்டுறாங்க. நீங்க சொல்றீங்க, கதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி ஆபத்து காலத்தில் என்னுடைய தேவதூதன் காப்பாற்றுவார். என்னுடைய தேவதூதன் காப்பாற்றுவான், இந்த பூமியை காப்பாற்றுவான். நான் சொல்றது இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய தேவதூதர்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவார்கள், உங்களை பாதுகாப்பாக இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். இது நம்ம தேவதூதனுக்கு போற கட்டளை. அந்த கட்டளையாவா அப்படியே நிறைவேற்றுவோம். மனம் புதுசாகட்டும். பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இதனாலதான் நம்ம ராஜ்யத்தை தேடணும், இதனாலதான் நம்ம தேவனை தேடணும், இதனாலதான் தேவ வார்த்தையை தேடணும். பிரச்சனையில ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் சரியாயிடும். என்ன நடக்கணுமோ அதை சொல்லிட்டே இருங்க, நடக்கிறோம். எல்லாம் சோமம் பிதாவே இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஏராளமான நன்மையை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். இதெல்லாம் பார்க்கும்படி தேவதூதருடைய ஊழியத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன். உங்களுடைய லைஃப்ல நான் ரிலீஸ் பண்ணுவேன். நீங்க செய்யணுமா? அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை செய்யுங்க. ஒரு குறைகளாத வாழ்க்கையை பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.